தைப்பூசம் என்றால் என்ன, அதை பற்றி பார்ப்போம். தை மாதத்தின் நீர்களும் பூச நட்சத்திரத்தின் ஒளியுமாக இணையும் அந்த புனித நாளே தைப்பூசம். அன்று பரம்பொருள் பார்வதி தேவி உலகில் தலை தூக்கி இருந்த அசுர சக்திகளை அழிக்க தம் புதல்வனான வேலாயுத முருகனுக்கு தெய்வீக வேலினை அருளிய நாள். இந்த அமைதியற்ற உலகில் அறிவே வேல், சத்தியமே வேல், நன்மையே வேல் என்று சொல்லும் உயர்ந்த தத்துவத்தை நம் உள்ளத்தில் எழுப்பும் திருநாள் இதுவே. தைப்பூசம் என்பது ஒரு சாதாரண விழா அல்ல. இது அகம் சுத்தியாகும் நாள், அசுரத்தனத்தை அகற்றும் நாள், தெய்வீக சக்தி நம்முள் விழிக்கும் நாள். பக்தர்கள் ஏந்தும் காவடி எந்த ஒரு உடல் துயரத்திற்கான சவாலும் அல்ல, அது ஒரு உள்ள போராட்டத்தின் சின்னம். எதிர்மறை எண்ணங்களை சுமந்து வந்து அவற்றை முருகனின் திருப்பாதத்தில் ஒப்படைக்கின்ற ஒரு ஆன்மீக பயணம். அந்த பால்குடம் தூய்மையின் சின்னம். நம்முள் ஓடும் கருணை துளிகளை தேவனுக்கே அர்ப்பணம் செய்கிறோம் என்பதன் குறியீடு. சூரபத்மனை வென்ற கதை வெறுப்பையும் பேராசையையும் அகந்தையையும் வெல்வதே உண்மையான வெற்றி என்பதை உணர்த்தும் சான் தத்துவ பாடம். தைப்பூசம் நமக்கு சொல்வது ஒன்றே, தீமையை வெல்ல ஆயுதம் தேவையில்லை, தூயமான மனம் போதும், சத்தியம் போதும், முருகனின் அருள் போதும். இதுவே தைப்பூசத்தின் தத்துவம். மனிதனை உயர்வின் பாதைக்கு இட்டுச் செல்லும் ஒளியின் திருநாள், ஆன்மீகத்துக்கான உள்விழிப்பு நாளும் ஆகும். சித்திர பவுரிக்க திகடக என போத